பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லையா? ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லையா? பாவத்த உங்களால விட முடியலையா? நீங்க இந்த 10 காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்தா, நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாறிவிடும். இதை ஒவ்வொரு நாளும் செய்ய தேவனிடத்தில் கிருபையை கேளுங்கள். நாம் அந்த காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, அந்த 10 காரியங்களையும் செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. இந்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்கள் இந்த தீர்மானத்தில் உண்மையா இருக்கும்படியாக தேவனும் உங்களுக்கு உதவி செய்வார் என்பது மிக மிக நிச்சயம். இப்போது நாம் அந்த 10 ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நீங்க அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணணும். உங்களால முடிஞ்சா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவரே, நான் ஒரு பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்யும்போது தேவனையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் கண்டடைவீர்கள் என்பது நிச்சயம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் வாசியுங்கள். அனுதினமும் பைபிள் படியுங்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உடனே ஒரு சிறிய ஜெபத்தோடு உங்களுடைய வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாக்கிவிடும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய தீய சுபாவங்களை எல்லாம் மாற்றிவிடும். மூன்றாவதாக, அதிகாலையில் நீங்கள் ஜெபித்த பிறகு, வேதத்தை வாசித்த பிறகு கொஞ்ச நேரம் உங்களுடைய மனதில் வந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய பாவங்களை கொஞ்ச நேரம் அறிக்கை செய்யுங்கள். இது உங்களுடைய மனதை புதிதாக்க உங்களுக்கு உதவி செய்யும். நான்காவதாக, உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். மற்ற காரியங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் படித்து கொண்டிருந்தால் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். தேவையற்ற காரியங்களை விட்டு உங்களை பிரித்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் பிரிந்து வாழும்போது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது உங்களுக்கு மிகவும் சுலபமாக மாறிவிடும். மனதிலும் இதயத்திலும் ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் உணருவீர்கள். உங்கள் சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் உணருவீர்கள். எனவே தேவையில்லாத காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். ஐந்தாவதாக, வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாளில் 3 நேரமும் உபவாசம் இருக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது, காலையிலாவது இரவிலாவது உங்களுடைய உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தேவனிடத்தில் உபவாசமிருந்து ஜெபித்த எல்லோருக்கும் தேவன் உடனடியான பதில்களை கொடுத்தார். உங்களுக்கும் அப்படி தேவன் செய்வார். ஆறாவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலனடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்த விரும்புகிறவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது மிகவும் எளிது. எனவே தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சேனலிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற வீடியோவை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஏழாவதாக, நீங்கள் படித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு, நீங்கள் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். மனதிலே மற்றவர்களை தீமையாக நினைத்தது, அசுத்தமான பார்வை,
அசுத்தமான காரியங்களை செய்தது, யோசித்தது, அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இது உங்களுடைய மனதை சுத்திகரிக்கும். 8வதாக, நீங்க தூங்குவதற்கு முன்பாக 1 மணி நேரமாவது தனிமையா ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கவலை, பாரம், கஷ்டமான காரியம், துன்பமான காரியம், இதயத்தில் இருக்கிற வெறுமைகள், பாவ போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். 1 மணி நேரம் தனியாக ஆண்டவரோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 9வதாக, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசின, உணர்த்தின ஒவ்வொரு காரியங்களையும் தனியாக ஒரு நோட்டில் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் மனம் சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆறுதலையும், உற்சாகத்தையும், விசுவாசத்தையும் தந்து உங்களை முன்னோக்கி ஓட செய்யும். 10வதாக, உங்களால் முடிந்த மட்டும் தூங்குவதற்கு முன்பாக வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய அதிகாரத்தை படித்துவிட்டு தூங்குங்கள். இது உங்களுக்கு மிகவும் இளைப்பாறுதலையும், இதயத்திலே சந்தோஷத்தையும், இன்பமான நித்திரையையும் உங்களுக்கு தரும். பிரியமானவர்களே, இந்த 10 காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த 10 காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்ய தேவனிடத்தில் கிருபையை கேளுங்கள். இந்த 10 காரியங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய அற்புதமாக மாற்றுவார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 10 காரியங்களையும் செய்யும்போது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பது நிச்சயம். நீங்களும் இதை ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.